செவ்வாய் கெட்டு போச்சு இல்லை செவ்வாயோட அசுப கிரகங்கள் சேரும்போது அவங்களுக்கு வந்து அந்த திருமணம் வந்து தள்ளி போகுமா. அதே போல் லக்னத்தில் கேது இருந்தாலும் கேதுங்கிறது வந்து ஆன்மீகத்துக்குரிய கிரகம். அப்போ வந்து அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ், நாட் ஜஸ்ட் ஒன் திங். நகம் வெட்டி போட்டா உனக்கு வேலைன்றது கண்டிப்பா கிடைச்சிரும். அதான் கன்ஃபர்மேஷன். அந்த பொண்ணுக்கு எல்லாருக்கும் கிடையாது சார். ஜாமஜா கல்யாணம் நடந்துச்சு சார். எல்லா சொந்தக்காரனும் சொல்லியிருக்கான் இந்த காலோட நீ கல்யாணம் பண்ண முடியாது சொல்லியிருக்கான். அவன் முன்னாடியெல்லாம் கல்யாணம் நடத்தி வச்சு சார், அவனையெல்லாம் வர வச்சு சாப்பாடு போட்டான் சார். என் புள்ளடா அவன், என் தம்பி கல்யாணம் நடத்தி காட்டிட்டப்பான்னு சொல்லி எனக்கு மன நிறைவு சார். இந்த பையனுக்காக எந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்தாங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இவருக்கு மனைவியாக அமைகிறாள். இந்த பையன் மூலமாவே இவருக்கு மனைவி கிடைக்குது. நிறைய பேர் வந்து 40 வயது ஆகியும் திருமணம் ஆகலை, 50 வயது ஆகியும் திருமணம் ஆகலை, வேண்டவே வேண்டாம் எனக்கு கல்யாணமே, நான் இப்படியே சிங்கிளாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நடக்காத ஒரு விஷயத்த நடத்தி காட்டிய தருணம் அப்படின்னா என்ன? அதற்கான கிரக காம்பினேஷன் என்னவா இருந்தது? அங்கே என்ன தவறு செய்யப்பட்டது? பொதுவாக வந்து கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் மங்களக்காரகன் செவ்வாய் தான். ஆமாம். செவ்வாய் கெட்டு போச்சு இல்லை செவ்வாயோட அசுப கிரகங்கள் சேரும்போது அவங்களுக்கு வந்து அந்த திருமணம் வந்து தள்ளி போகுமா. அதே போல் லக்னத்தில் கேது இருந்தாலும் கேதுங்கிறது வந்து ஆன்மீகத்துக்குரிய கிரகம். அப்போது வந்து அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ், நாட் ஜஸ்ட் ஒன் திங், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது அதில் ஒரு ஜாதகர் வந்து செவ்வாசனியோடைய உச்சபட்ச அந்த கோர தாண்டவத்தில் இருக்கார். வயது 42 ஆயிடுச்சு. அவர் கிட்டத்தட்ட இனிமேல் அவன் கல்யாணம் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டார். அவர் மிகப்பெரிய பிரபலமான நடிகர், ஆக்டர். அவரை பற்றி கூகுளில் பார்த்தீங்கன்னா அவர் 2 கல்யாணம் ஆயிடுச்சு, 3 கல்யாணம் ஆயிடுச்சு, 2 கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் போட்டாங்க. புலம்புறாரு என்கிட்ட வந்து, சார் எனக்கு அப்படிலாம் கல்யாணமே ஆகலை சார், பொண்ணு கெட்டு போகிற இடத்துல விக்கிபீடியாவை காட்டுறான், உங்களுக்கு இது 2வது மேரேஜ் ஆமே, ஏன் ஒரு தடவை கூட மேரேஜ் ஆகலை. சரி நான் உங்கள் ஜாதகத்தை சொல்லுங்கண்ணேன்னு சொல்லி நான் ஜாதகத்தை போட்டு பார்க்கும்போது, ஆனால் உங்களுக்கு 2 பேரானு கேட்குறேன். சூரியனோட புதன் சேரும்போது அவருக்கு 2 பேர் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆமாப்பா எனக்கு சினிமாவில் ஒரு பேர், பட் என்னோட நிஜ பேர் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்கும்போது அவருக்கு மெல்ல மெல்ல நம்பிக்கை வருது. இவ்வளோ விஷயத்த சொல்கிறானே, அப்போ நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சுருவானே அப்படின்னு நம்பிக்கை வருது. அப்போ அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன், நீ சொல்லு அப்படின்றார். திருப்பி ஒரு டவுட் வருது, தம்பி கல்யாணம் உண்டு தானே எனக்கு, இல்லைன்னா கூட சொல்லிவிடு, நான் மனசை தயார் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படின்னா இறுதி வாய்ப்பாக தான் வருவாங்க. உன்னோட வீடியோஸ்லாம் பார்த்தேன், நீ ஏதோ சொல்கிற, எனக்கு ஒரு இடத்துல நகை வெட்டி போட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து அது ரொம்ப பாப்புலரான ஒரு வீடியோ உங்களோடது. அதை சொல்லிதான் கேட்குறாரு, கேட்கறதுக்கு நகம் வெட்டி போட்டால் உனக்கு வேலைன்றது கண்டிப்பாக கிடைச்சிரும். அதான் கன்ஃபர்மேஷன். அந்த பொண்ணுக்கு எல்லாருக்கும் கிடையாது, அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு அது மாதிரி. எனக்கு அது பார்த்துட்டு இருக்கிற வந்து ஒருவேளை இவங்கிட்ட ஏதோ ஒரு இருக்கும் போல, நம்ம கிடச்சிரும் போல தீர்வு அப்படின்னு தான் வந்திருக்கேன் தம்பி. நான் பார்க்குற கடைசி அஸ்ட்ராலஜி நீயாக தான் இருக்கணும். இதுக்கு மேலே இந்த கல்யாணம் சம்மந்தம் பற்றி நான் வந்து யோசிக்கவே இல்லை. நீ சொல்லு, நான் செய்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா சந்தோஷம் அப்படின்றார். இந்த மனிதருக்கு ஆல்ரெடி காயப்பட்டிருக்கார். அப்போ இவர்கிட்ட போய் மறுபடியும் வந்து அந்த கோயில், இந்த கோயில், கொடைக்கானல், ஊட்டி, இல்லை அங்கிட்டு சதுரகிரி மலை, இப்படி எதையாவது ஒன்று இழுத்து விட்டு அவரை வந்து காயப்படுத்தக்கூடாது. அவரால் சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயத்த ஒன்று செய்யணும். சரி ஓகே. அவருக்கு செவ்வாயோட சனி இருக்குது. செவ்வாய் மங்களக்காரக, சனி கர்மாதிபதி. இந்த கர்மம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுது, அவர் திருமண பாக்கியத்தை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. சனி அப்படிங்கிறது லேபர்ஸை குறிக்கும். ஆமாம், முன்பே சொல்லியிருந்தேன். ஆமாம். சரி ஓகே. ஆனால் உங்ககிட்ட இப்போ எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு, என்கிட்ட வேலை பார்க்குறது அப்படின்னு யோசிக்கிறார். என்கிட்ட யாரும் வேலை பார்க்கலையே அப்படின்ட்டார். இல்லைன்னா ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி உங்களோட வேலை பார்க்குறாரு அப்படின்ற. ஏன்னா சனி என்பது மாற்றுத்திறனாளியும் குறிக்கும். மாற்றுத்திறனாளி என்கிட்ட யார் வேலை பார்க்குறா அப்படி யோசிச்சே இருக்கார். ஏன்னா அவர் நினச்சி வந்த விஷயமே வேற, நான் கேட்டுட்டு இருக்க விஷயம் வேற. டக்கு ஒரு நம்மகிட்ட வர கிளைண்ட்ஸ் எப்படின்னா, அவங்க ஒரு பிரமிப்போட வராங்க. நம்ம ஒரு ஜோதியில பார்க்க போகிறோம், அது யூடியூப் மூலமாக வரும்போது நம்மளை நேரில் பார்க்கும்போது அவங்க பிரமிப்பு இருக்கும். டிவியில் பார்த்தவரை நம்ம நேரில் பார்க்குறோமே அப்படிங்கிற. அவரே ஒரு சினிமா பிரபலம், ஆனால் அவர் என்ன பார்க்க வரும்போது அப்படி ஒரு உணர்வில் வராரு. அப்போ நான் கேட்குற கேள்விக்கு டக்குன்னு ஒரு ஆன்சர் வராதுமா. மாற்றுத்திறனாளி பையன் யார் என்கிட்ட இருக்கா, அப்படி யாரும் இல்லையே அப்படின்ட்டார். சரி இன்னும் தெளிவாக கேட்குறேன், காலில் பிரச்சனை உள்ள பையன் யாராவது இருக்காரா சார் அப்படின்னு கேட்குறேன். காலில் பிரச்சனை உள்ள பையன் என்னுடைய ஓட்டுநர் தான். இப்போத்தான் மெல்லமாக அவர் உள்ள வரார். காலில் பிரச்சனைன்றவரை எப்படிங்க வண்டி ஓட்டுறாரு.
இல்ல அவருக்கு கால்ல வந்து என்னன்னா 2 விரல் வந்து ஆக்சிடென்ட் ஆகி 2 விரல் இருக்காது. மற்றபடி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கால்ல 2 விரல் இருக்காது. அப்ப அது வந்து ஒரு ஊனம் தான். அதில சாக்ஸ் போட்டுட்டு தான் அவர் வந்து செப்பலே ஆமா. போட்டிருப்பாரு. இல்ல சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு ஓட்டுவாரு. முதல் முறை நான் கேட்கும்போது கூட, "என்னப்பா ஷூலாம் போட்டு தான் வண்டி ஓட்ட வருவியான்னு?" நான் அவர வேலைக்கு சேர்க்கும்போது கேட்டேன். அப்ப உடனே சொல்லிட்டாரு. ஏன்னா உண்மை இருக்கு அவர்ட்ட. ஆமா. "அண்ணா நீங்க நினைக்கிற மாரி நான் வந்து ஒரு கம்பீரத்துக்காக ஷூ போடல. ஒரு ஆக்சிடென்ட்ல எனக்கு 2 விரல் போயிடுச்சு. அத மறைக்கிறதுக்காக தான் ஷூ, சாக்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். அப்படியே பழகிடுச்சுன்னு" சொல்லி உண்மைய சொன்னாரு. அந்த உண்மைக்காகவே அவர உடனே வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இன்டர்வியூ தான் கூப்பிட்டுருக்காரு. ஆமா. 4, 5 டிரைவர்ஸ் கூப்பிட்டுருக்காரு. டிரைவர்ஸ் இதுல இந்த பையன் வந்து, ஆமா எனக்கு ஷூ போட்டா தான் நான் எப்பவுமே ஓட்டுவேன்னு சொல்லாம, உள்ள இருக்க உண்மை. பிரச்சனையும் சொல்லி, அதுக்காக தான் மறைக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன்ற உண்மைய சொல்றானே. இந்த மாரி நேர்மையான பையன் நமக்கு கார் டிரைவரா இருந்தாருன்னா, நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாமே. நம்ம ஷூட்டிங் முடிச்சுட்டு டயர்டா வருவோம். இந்த மாரி ஒரு பையன்கிட்ட நம்ம என்ன வேணா பேசிக்கலாம். ஏன்னா, நம்ம பேசுற விஷயம் டிரைவருக்கு கண்டிப்பா காது கேட்டும். அப்ப அவர் ஒரு நேர்மையான பையனா இருக்கும்போது, நம்ம என்ன வேணா ரிலாக்ஸ்டா பேசிக்கலாம். இப்ப இவர் தான் நமக்கு டிரைவர் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணது சார். நான் சினிமால எப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சேனோ, அப்பதான் கார் வாங்குனேன். அப்பதான் இந்த டிரைவர் பையனும் வந்தாரு. இதுக்கப்புறமா நான் எந்த டிரைவரையும் நோக்கி போகவே இல்ல. அவர் மட்டும் தான் நான் டிரைவரா வச்சிருக்கேன். ரொம்ப நேர்மையான பையன் சார். அதுக்கு என்ன சார் இப்போன்னு கேட்கிறாரு. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்காதே சார். ம். ம். ஆமா சார். கல்யாணம் ஆகலன்னு தான் நெனைக்கிறேன் அப்படிங்கிறாரு. நெனைக்கிறேன்லாம் இல்ல. கல்யாணம் ஆச்சா? ஆகலையா? சார் ஆகல சார். ஏன்? இல்ல சார், அந்த பையன் எங்க போனாலும் இந்த குறைய வந்து சொல்லிர்றாராம். அம்மா எனக்கு 2 விரல் இல்ல. உனக்கு ஓகேவான்னு. 2 விரல் இல்லையா? இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி விட்டுர்றாங்க சார். எனக்கு சார் உங்களுக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கான் சார். இப்ப தான் சார் ஞாபகம் வருது. சரி உங்க வயசு என்ன? என் வயசு இவ்வளோ. 40க்கு மேல சொல்றாரு. அந்த பையன் வயசு என்ன? அந்த பையன் வயசு 27 சார். உங்களுக்கு 42 40 வயசுக்கு மேல வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு ஃபீல் பண்றீங்க. ஒரு சின்ன பையன் உங்ககிட்டயே கல்யாணம் பண்ணாம, உங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு, உங்ககிட்ட ஒரு பையன் இருக்கான். அவன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? சார் எனக்கே கல்யாணம் ஆகலைங்கிறப்ப, நான் அவனுக்கு எப்படி கல்யாணம் ஆகலன்னு எப்படி யோசிக்கிறது? இன்னைய தேதிக்கு அவருக்கு நீங்க தானே பாஸு. ஆமா. ஆமா சார். அந்த பையன் காலைல எந்திரிச்சு ராத்திரி உங்க கூட தானே இருக்காரு. ம். ஆமா சார். அப்ப அந்த பையனோட வாழ்க்கையில ஒளியேத்த வேண்டியது யாரோட பொறுப்பு? உங்களோட என் பொறுப்பு தான் சார். வேற யார்ட்டயாவது ஒர்க் பண்றாரா? இல்ல உங்கள்ட்ட பார்ட் டைம் ஒர்க் இல்ல சார். காலைலருந்து ராத்திரி வரைக்கும் என் கூட தான் இருப்பான். நான் வீட்டுக்கு போன்னு சொன்னா தான் போவாரு. இல்லன்னா என் கூட தான் 30 நாள்ல நான் ஷூட்டிங் எங்கெல்லாம் போறேனோ, நான் நாகர்கோவில் போனா நாகர்கோவில் கூட்டிட்டு போவேன். திருச்சி கூட்டிட்டு போனா திருச்சி கூட்டிட்டு போவேன். நான் சுத்திக்கிட்டே இருப்பேன். என் கூட தான் இருப்பாரு. வீட்டுக்கு போற நாட்களே ரொம்ப கம்மி சார். ம். அப்படிப்பட்ட பையன் ம். கல்யாணம் பண்ணாம உங்க சுத்திட்டு இருக்கான்னா, அவன் மனசு எப்படி இருக்கும்? அத யோசிச்சு பார்த்தீங்களா? கண்டிப்பாங்க. அதுவும் அவனுக்கு எல்லா நேர்மையும் இருக்கு, உழைப்பும் இருக்கு, சம்பாத்தியமும் இருக்கு. இந்த ஒரு சின்ன விஷயத்தினால அவனுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்குன்னா, நமக்கு யார் நடத்தி வைப்பா? நமக்கு கிடைக்காதோ? ஆமா. இல்லையே அப்படின்ற எண்ணம் யாருமே இருக்கும் தானே. இல்லையேன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு ஒரு புள்ள மாரி தானே அவன். நிச்சயமா. அப்படியே அவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சார் கண்டிப்பா. நான் என்ன பத்தி தான் யோசிச்சேன். இந்த மாதிரி அந்த ஒரு புள்ளைய விஷயம். பத்தி யோசிக்கலையே சார். அவன் என்கிட்ட வந்தே 4 வருஷம் ஆச்சு சார். இப்ப என்ன சார் பண்ணணும்? உங்ககிட்ட பணம் இருக்கு. உங்ககிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. உங்ககிட்ட பெரிய பிரபலங்களுடைய தொடர்புகள் இருக்கு. எப்பாடு பட்டாவது அந்த பையன் கல்யாணம் பண்ணி வைங்க. உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சார். அதே கான்செப்ட் தான் மறுபடியும். எனக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ சார். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற எண்ணமே எனக்கு இல்லாம போயிடுச்சே சார். ஆமா. அத நீங்க சொன்னீங்கல்ல. எனக்கு கல்யாணம் அப்புறம் பார்த்துக்கிறேன் சார். இவனுக்கு நான் பொண்ணு தேடுறேன் சார். ஒரு அண்ணன் ஸ்தானத்திலேருந்து, ஒரு தகப்பன் ஸ்தானத்திலேருந்து அந்த பையனுக்கு பொண்ணு தேடுறார். தன்னுடைய அத்தனை இன்ஃப்ளூயன்ஸும் பயன்படுத்துறார். போற இடத்துல இந்த பையனுக்கு பிஆர்ஓவா செயல்படுறார். இவன் மாரி ஒரு பையன் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பொண்ணு சொல்லுங்க. அருமையான பொண்ணு, நேர்மையான பொண்ணு, அழகான பொண்ணு. இவர்கிட்ட இருக்காரு. ஒரு பெரிய நடிகர்கிட்ட வந்து பணியாளரா இருக்காருன்றப்போ, நமக்கு வருமானத்துக்கு குறை இருக்காது. குறை இல்ல. அப்படின்னு ஒரு பிம்பம் வேற இருக்கு. இவ்ளோ பெரிய நடிகர்கிட்ட வேலை பார்க்குறாரே. ஆமா. அப்ப இவர் வந்து சொந்த தம்பின்றாரு. அப்ப இவர்கிட்டயே நல்ல பேர் வாங்கியிருக்காருன்னா, இவருக்கு நம்பி பொண்ணு குடுத்துடலாம்னு சொல்லி பொண்ணு குடுக்குறாங்க. ஜாம்னு கல்யாணம் நடக்குது. ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பி வைக்கிறாரு. என்ன அன்னைக்கு கூப்பிட்டுருந்தாரு. என்னால போக முடியல. அவ்ளோ அருமையா கல்யாணம் நடந்துச்சு. திருப்பி அவர் என்ட்ட கல்யாணத்த பத்தி பேசவே இல்ல. சார் ஜாம் தான் கல்யாணம் நடந்துச்சு சார். எல்லா சொந்தக்காரனும் சொல்லியிருக்கான். இந்த காலோட நீ கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அவன் முன்னாடிலாம் கல்யாணம் நடத்தி வச்சேன் சார். அவனையெல்லாம் வர வச்சு சாப்பாடு போட்டான் சார். என் புள்ளடா அவன். என் தம்பி கல்யாணம் நடத்தி காட்டிட்டேன்ப்பான்னு சொல்லி எனக்கு மன நிறைவு சார். ஒரு தகப்பன் போல உணர்ந்தேன். ஒரு அண்ணன் போல உணர்ந்தேன் சார். தேங்க்யூ சார் சொல்லிட்டு, அப்ப இவர் கல்யாணம் கேட்கவே இல்ல. சார் அப்புறம் உங்க கல்யாணம் அது நடக்கலாம் போல சார். இதை விட ஒரு சந்தோஷம் என்ன சார் இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இப்ப இவர் பொண்ணு கேட்டு பல பேரை தொடர்பு கொண்டார் இல்லையா? ஆமா. அப்ப இன்னொருத்தருக்கு பொண்ணு தேடும் போது பல கிளைகள் இவருக்கு வந்து அறிமுகமாகுது. ஆமா. அப்போ போற இடத்துல எனக்கு தான் நடக்கல, என் தம்பிக்காக நடக்கணும். எனக்கு தான் நடக்கல. நடக்கல. அப்ப இவருக்கு கல்யாணம் இன்னும் ஆகல அப்படிங்கிற சங்கதியே பரவுது. ஆமா. ஏன்னா இவருக்கு நடக்கலையா? இவருக்கு நடந்திருக்கும்னு நினைச்சோம். விக்கிபீடியால இதெல்லாம் புலம்பிக்கிட்டு தான் பொண்ணு பார்க்குறாரு. ம். ம். அதுல இருந்து ஒரு பொண்ணு அழகான பொண்ணு கிடைக்குது இவருக்கு. ம். யாருன்னா இந்த பையனுக்காக எந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தாங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு.
இவருக்கு மனைவியாக அமைகிறாள். இந்த பையன் மூலமாகவே இவருக்கு மனைவி கிடைக்குது. அருமை. சார் எங்கள் குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு, ஆனால் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல அமைப்போட நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கா சார், கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஏங்க எனக்கு பொண்ணுன்னு ஒன்று வேணுங்க. போதும். இந்த பையனுக்கு பொண்ணு பார்க்க போய் இவருக்கு அவன் மூலமாகவே பொண்ணு அமையுது. செவ்வாய் மங்களகாரகன், சனி என்பவன் கூட இருக்க லேபர். கூட இருக்க பசங்களை பிள்ளைகளை பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. நீங்க கூட இருக்க பசங்களை பார்க்கலைன்னா உங்களுக்கு எப்படிங்க நல்லது நடக்கும்? நிறைய பேர் இதை கவனிக்க விட்டுறாங்க. நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது அவர் என்ன சாப்பாடு சாப்பிட்டாரு யோசிங்க. உங்க டிரைவர் சாப்பிட்டாரா? நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க, அந்த பையன் சாப்பிட்டாருன்னு பாருங்க. நீங்க தூங்காம போங்க, அந்த பையன் தூங்கினாரான்னு பாருங்க. நீங்க நல்ல ட்ரெஸ் போடுங்க, போடாம இருங்க, அந்த பையன் நல்ல ட்ரெஸ் போடுறாருன்னு பாருங்க. அதை கவனிக்க இங்க உங்களுக்கு எல்லாமே ஆக்டிவேட் ஆகுமே. அத்தனை தடைகளையும் அத்தனை கிரகங்களையும் தாண்டி உங்களுக்கு நடக்குமே. சுற்றி இருப்பவர்கள் தான் உங்களோட கடவுள். சக மனிதன் கடவுள். அவன் சிரிப்பில் இறைவனை பாருங்க, கிடைக்கும் எல்லாமே. கல்யாணம் ஆகி ஜாம் இருக்காரு இன்னைக்கு. உண்மை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரபலமாக இருந்தும் வந்து அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஆனால் அந்த கல்யாணன்றது எப்படியோ அந்த ஒரு தடைக்கல்லாக இருந்தது, அதை உடைக்க வச்சு 2 பேருடைய வாழ்க்கையிலையும் நன்மையை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு அதே பையன் சொல்கிறேன், அண்ணா உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ அவங்களோட பந்தம் இன்னும் நெருக்கமாயிடுச்சு. இப்போ வந்து அப்பா மகன் போல, ஒரு அண்ணன் தம்பி போல இருக்காங்க. உறவினர்களாயிட்டாங்க. ஒரே அண்ணா நம்ம 2 பேரும் ஒரு குடும்பத்தில் பொண்ணு எடுத்துருக்கோம்ன்றாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. பொதுவாகவே மேஷ ராசி மேஷ லக்னம், இதை நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டு பாருங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இல்லை அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். செங்கல் மணல் ஜல்லி இருந்துகிட்டே இருக்கும். அம்மா அவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது வீடு கட்டுறாங்களான்னு கேட்டோம். ஆமாம் சார், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு சார். அதுக்கும் குழந்தை பிறப்புக்கும் என்ன சார் சம்பந்தம்? நான் உங்கள்கிட்ட எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். நேயர்களுக்கு அதே சந்தேகம் தான். குழந்தை பிறப்புக்கு சொல்லிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு கேட்குறீங்க. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.